வணக்கம் மக்களே, எங்கள் வீட்டில் இன்றைக்கி கூழ் கருவாட்டு குழம்புங்க. கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி கருவாடு முருங்கைக்காய் சூதும்பு தாங்க எடுத்தேன். இதுதான் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாழை கருவாடோட இந்த கருவாடு தான் நல்லாயிருக்கும். திடீர்னு பாப்பா கருவாட்டு குழம்பு கேட்டால் மொச்சக்கொட்டையை நல்லா வறுத்துட்டு அரை ஹவர் தண்ணியில் ஊற போட்டு 4 விசில் விட்டோம்னா வெந்துருங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற போட்டுனுங்க. நாங்கள் கம்மியாக தான் போடுவோம். எங்கள் மரத்து புளி புளிப்பாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு, உப்பு கம்மியாக தாங்க போடணும். கருவாட்டில் உப்பு இருக்கும். கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு தாங்க கருவாட்டு குழம்புக்கு. நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் தாங்க போட்டேன், வெறும் மிளகாத்தூள் போடல. வேக வச்ச மொச்சக்கொட்டையை போட்டு நல்லா கலரி கொடுங்க. ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா காய் வெந்துட்டுருக்கும். அந்த கரைச்சி வச்ச புளியை போட்டு கருவாடும் போடுங்க. கருவாடு போட்டால் கொஞ்சம் நேரம் தான் கொதிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கொதிச்சோன்னா செதன்னு போயிடும், கருவாடு நிற்காது. மொச்சக்கொட்டை கருவாடு சூப்பராக இருக்குங்க குழம்பு. அதுதாங்க நல்லா கொதிச்சு வந்துச்சு. இனிமேட்டு கூழ் கருவாட்டு குழம்பு சூப்பராக குடிக்கலாம் வாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.